வாயை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். சங்கீதம் 124 அதனுடைய 7வது வசனம், கண்ணை தெரித்தது நாம் தப்பினோம். இந்த நாளிலும் கூட பரலோகத்தின் தகப்பனானவர் உங்களுக்கு சகாயத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். இன்றைக்கு நீங்கள் பலவித நெருக்கத்தின் மத்தியில, பலவித உபத்திரவத்தின் மத்தியில, பலவித போராட்டத்துல இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விரோதமான எல்லா கண்ணிகளையும், எல்லா கட்டுகளையும், எல்லா அந்தகார சக்திகளையும் ஆண்டவர் முறியடித்து உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். கண்ணி தெரிக்க போகிறது. இன்றைக்கு நிறைய மனுஷர்கள் உங்கள் மேல் பொறாமைப்பட்டு உங்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய், உங்களுடைய முன்னேற்றத்திற்கு விரோதமாய், உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாய் பல காரியங்களை, பல தீங்குகளை, பல தீமைகளை செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட தீமைகள் பலிக்காதபடி, அப்படிப்பட்ட தீங்குகள் உங்களை பலிக்காதபடிக்கு கண்ணிகளை கர்த்தர் உடைக்க போகிறார். கண்ணி தெரிக்க போகிறது. உங்களையும் ஆண்டவர், உங்க குடும்பத்தையும், உங்க கூடாரத்தையும், உங்க வேலையும் ஆண்டவர் பாதுகாக்க போகிறார். இன்றைக்கு எத்தனையோ பாடுகள் மத்தியில நீங்கள் இருக்கலாம். சில பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாதபடி மனதுக்குள்ளே நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கலாம். வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமாய் அநேக மனிதர்கள் எழும்பி நிற்கலாம். அல்லது உங்களுடைய குடும்பத்தார்கள் சொத்துக்காக, இன்னும் பல காரியத்திற்காக உங்களோடு கூட பிரச்சனை பண்ணி உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாக, உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும்படியாக, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படியாக பல உபத்திரவங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பல நிந்தைகளை சுமந்து கொண்டிருக்கலாம். பல கண்ணிகள், பல பிரச்சனைகள், பல சூனியங்கள், பல மனிதருடைய வார்த்தைகள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அத்தனை கிரியைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு நிர்மூலமாக்க போகிறார். கண்ணி தெரிக்க போகிறது. உங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட கண்ணிகளிலே நீங்கள் சிக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவைகளை உடைத்து உங்களை ஆண்டவர் பாதுகாக்க போகிறார். உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அடைக்கலமாய், உங்களுக்கு கேடகமாய், உங்களுக்கு துருகமாய் இருந்து உங்களை பாதுகாக்க போறார். பயப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. கண்ணி தெரித்தது நீங்கள் தப்பினீர்கள். உங்களுடைய ஆத்துமா தப்பினது, உங்க குடும்பம் தப்பினது, உங்க ஆசீர்வாதம் தப்பினது, உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட கண்ணிகளில் இருந்து ஆண்டவரே கத்தாவை தப்பி சென்று ஆண்டவரே விடுதலையை தேவன் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ வைக்கும்படியா செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வைக்கப்பட்ட கண்ணிகள் உடைக்கப்படும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியா செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.